Hi friends, welcome back to Crazy Sisters Officials. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மட்டன் பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனல் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல் பிரஸ் பண்ணாதான் நம்ம போற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் 5 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 1 கப் இஞ்சி, 1 கப் பூண்டு, புதினா இலை, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்லா இருக்கும். இதுக்கு நான் 1 kg மட்டன் எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் நல்லா வேக வைக்கணும். ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டன் எல்லாமே நம்ம குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம பாதி தான் யூஸ் பண்ண போறோம். மீதி பாதி வந்து நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்காக 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 to 4 விசில் வர வரைக்கும் நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக பிரியாணிக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும். நான் 1 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ரெண்டு பெரிய துண்டு அளவுக்கு பட்டை, 1 பே லீவ்ஸ், 4 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, சின்ன துண்டு கடல் பாசி, 2 ஏலக்காய். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியில ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்போதான் நமக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். அரைச்சி வச்சிருந்த மீதி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
மட்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் குக்கரில் இருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதனால நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம மட்டனுக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம். நான் 7 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால 10 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 12 கப் வாட்டர் நம்மளுக்கு தேவைப்படும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸில் நம்ம ரைஸ் இந்த மாதிரி நல்லா மேலே வந்திருக்கும். நீங்கள் பொறுமையாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம சாதம் உடஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பிரியாணி நல்லா வெந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கிறதுனால நான் தம் போட்டுக்கிறேன். ஒரு 7 to 8 மினிட்ஸ் கிட்ட நம்ம பிரியாணி தம் போட்டுக்கலாம். தம் போட்டதுக்கப்புறம் பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டான பக்ரீத்கான ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே பக்ரீத் விஷஸ். சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுரா போல சமைச்சது திண்டுக்கல் தலப்பக்கட்டி நீ யூத்தி நேசம் கட்டி இருக்குது திண்டுக்கல் தலப்பக்கட்டி. சமைச்சது திண்டுக்கல் தலப்பக்கட்டி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் மீட் பண்றேன். பை பை கைஸ்.